சிறகடிக்க சீரியல்ல அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க ரோகிணி சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இங்க விஜயான்ட்ட நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்னு மனோஜும், ரோகிணி செஞ்ச தப்புல இப்ப அவங்களே மாட்டிக்கிடுதாங்க. இங்க நம்ம ட்ரிஸ் வந்து நம்ம விஜயாட்ட வந்து விளையாடுறான். இத பார்த்தோனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "ஏய் சும்மா இருக்க மாட்டியாடா?" அப்படின்னு திட்டவும், அங்க இருக்க மீனா வந்து, "அத்தை அவன் சின்ன பையன் அத்த. ஏதோ தெரியாம விளையாண்டுட்டான் அத்த." "ஆமாண்டி இவனுக்கு வக்காலத்தா நீ இது பேசு. இவன் சின்ன பையன் மாரியா வரான். வரது குரங்குத்தனமா வருது." அப்படின்னு சொல்லவும், பக்கத்துல இருக்க நம்ம சுஜி வந்து சொல்றாங்க, "ஆமா ஆன்ட்டி நீங்க சொன்னது சரிதான். இப்ப மனிதன் ஒரு காலத்துக்குள்ள குரங்குல தான் குழந்தையெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷ தன்மையில நல்லா பேச வைக்கன்னு இருக்கு. ஆனா மனுஷன் தான் உள்ள குரங்குத்தனத்த இன்னும் மாத்தவே மாட்டுக்கான்." அப்படின்னு சொல்றாங்க நம்ம சுஜி. இத கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. "என்ன என்னைய பார்த்து குரங்குன்னு சொல்லிட்டு நக்கல் பண்றியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆன்ட்டி நான் உங்கள நக்கல் பண்ணல. எதார்த்தத்த சொன்னேன்." அப்படின்னு சுஜி சொல்லவும், இங்க இருக்கக்கூடிய முத்து நம்ம பார்லம்மாவ பார்த்துட்டு கேட்குறாங்க, "இப்ப பார்லம்மா பண்ண தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிய வரப்போது. அப்ப நீங்க மாட்டிக்கிட போறீங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம பார்வதி அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வந்துட்டு விஜயா பார்த்துட்டு, "விஜயா, விஜயா இங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு உனக்கு தெரியுமா?" "என்ன பார்வதி சொல்லு." "இந்த இப்ப ரூ. 10,00,000 வேணும்னு என் வீட்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க." அப்படின்னு சொல்லவும், "என்ன ரூ. 10,00,000 உன்ட்ட எதுக்கு பார்வதி கேட்குறாங்க?" "இல்ல விஜயா, உங்க இந்த இடத்துல தப்பு பண்ணதுக்கு நான் தான் வந்து இடம் குடுத்த மாரி என்ட்ட பேசி, வால் போஸ்ட்லாம் அடிக்க போறேன்னு மிரட்டுறாங்க விஜயா. இதுக்கு காரணம் யாருன்னு தெரியல. இந்த அளவுக்கு பணம் வந்து கேட்குறான்." அப்படின்னு சொல்லவும், "இதுக்கு வேற யாரு காரணம்? எல்லாம் உங்க பையன் தான்." அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னடா என் மகன தூக்கின்னு குண்ட தூக்கி போடுத?" "ஆமா, பார்லம்மாவும் இவங்களும் சேர்ந்து போயி, ஏதோ வந்து பேசுறோம்னு பேர்ல போய் பேசி, இப்ப வாய விட்டுட்டு, இப்ப ரூ. 10,00,000 கேட்குறாங்கன்னா, எதுக்கு காரணம்? இவங்க போய் என்ன பேசிட்டு வந்தாங்க தெரியுமா?" அப்படின்னு முத்து சொல்றாரு. இந்த விஷயத்த கேட்டோனே விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. "என்னடி அவன் சொல்றது உண்மையா?" அப்படின்னு ரோகிணிய பார்த்து விஜயா கேட்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி. நாங்க போய் கேட்டோம்." அப்படின்னு சொல்றாங்க. "எது உனக்கு வேண்டாத வேலையெல்லாம் இதெல்லாம் செய்யி. நல்ல வேலை எந்த வேலையும் உருப்படியா செய்யாத. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாய தொறந்து போய் அங்க போய் கேட்டல்ல, அப்பன்னா அந்த ரூ. 10,00,000 நீனே கொண்டு குடு." அப்படின்னு விஜயா பேசவும், தூக்கி வாரி போடுது ரோகிணிக்கு. "ஆன்ட்டி அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்ட நான் எப்படி குடுப்பேன்?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீ தானே போய் பேசுன. நீனே போய் இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணு. என்ட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நெனச்சல்ல, போய் செய்யி." அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல ரோகிணி சிட்டிய வச்சு அவங்க வீட்ல போய் மிரட்ட வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இவர் இருக்கார் இல்லையா? நம்ம மனோஜ். அவர வந்து நம்ம கால்ல உழாத முத்துட்ட சொன்னதுனால, முத்து போய் அந்த பிரச்சனைய தீர்த்துட்டு வராரு. அப்போ போய் சிட்டியோட ஆட்கள் போய் அடிச்சிருந்தாங்க. இப்ப வீட்ல வந்து முத்துவ வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அடுத்தடுத்த எபிசோட் இப்ப தான் நண்பர்களே